ஹாய்ங்க, குட் ஈவினிங். ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இது மலேசியா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஓகே, ஸோ நம்ம வந்து மலேசியாவுக்கு வந்து என்னென்ன இடங்கள்லாம் போய் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கீழே லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதே மாதிரி எப்படி போகிறது, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறது, ஹோட்டல்ஸ் எப்படி பார்க்குறது, ஸோ என்னென்ன மாதிரிலாம் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத காமிச்சோம். ஸோ இப்போ அரைவல் கார்டு MDAC அப்படின்ற ஒரு அரைவல் கார்டு வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதை பற்றி தான் முழுக்க நம்ம இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் MDAC மலேசியன் அரைவல் கார்டை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இப்போ மலேசியா போகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. டூரிஸ்டாக ஃப்ரீ விசாவில் நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் போக இப்போ பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க. பர்சனலாக என்கிட்ட வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை பசங்க நேர்லேயோ பார்த்து கேட்டோட டீட்டெயிலாம் வந்து அது MDAC கார்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக அது வெறும் ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட இன்னும் இருக்கும் ஒன்றும் இல்லை, பர்சனல் டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, எந்த ஹோட்டலில் தங்க போங்கிற அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அது ரொம்ப மேண்டேட்ரி. அது மட்டும் இல்லாமல் எப்போ உள்ள அந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், எப்போ அந்த கண்ட்ரியை விட்டு வெளியில் வரும் அப்படின்ற டீட்டெயில் தான் இருக்க போதும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அந்த கார்டில். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ மலேசியன் MDAC அரைவல் கார்டு அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, மலேசியன் டிஜிட்டல் அரைவல் கார்டு. அதாவது இந்தியாவிலேருந்தோ இல்லை சைனாலேருந்தோ யார் யாரெல்லாம் வந்து வராங்க மலேசியாவுக்குள்ளே டூரிஸ்ட்டாக வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஜிட்டல் அரைவல் கார்டு தான் அது. ஆன் அரைவல் வீசான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது டிஜிட்டலிஸாக வந்து இப்படி நம்ம அந்த கண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ஜஸ்ட்டு மொபைல்லே நம்ம வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி பண்ணுறது தான். அது அந்த ஊரோட கவர்மெண்ட்டுக்கு டீட்டெயில் நம்மளை பற்றின டேட்டாஸ்லாம் போயிடும். அவ்வளோதான். வேறு நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டெக்னிக்கலாக பண்ணணும். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு மலேசியன் அரைவல் கார்டு MDAC அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அதுக்கான லிங்க் வரும் ஃபஸ்ட் எடுத்தவங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களோட நேமு எல்லாமே கேட்கும். நேமு, பாஸ்போர்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட்டு அப்படின்ற டீட்டெயில், உங்களோட சிட்டிசன்ஷிப், நேஷனாலிட்டி இதெல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்படியே நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் ஒன்றா பார்த்துட்டே இருங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்து இப்போ பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி இந்த அரைவல் கார்டு நீங்கள் எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் பண்ணால் போதும். அது பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த கண்ட்ரிக்குள்ளே போகணும். இப்போ நம்ம நேஷனாலிட்டி கேட்குது. ஸோ இந்தியா கொடுத்தாச்சு, இந்தியன் தான் நம்ம. மேலா ஃபீமேல் இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணிட்டுருக்கேன் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் எப்போ அப்படின்னு. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கணுங்க. அதுக்கடுத்தது நம்மளோட மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் தெரியுதுங்களா, அதை இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஒரு செகண்ட் டைம் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தேர்டு நம்மளோட கண்ட்ரி கோட் ரீஜன் அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதே மாதிரி கன்ஃபார்ம் கண்ட்ரி ரீஜன் கோட் அப்படின்னு கேட்கும். ஸோ 91 நம்மளோட இந்தியாவோட மொபைலுக்கு வரதுக்கான இதை நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்மளோட ஆதார் மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அதை 2 தடவை கொடுக்கணும். 2 டைமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா டேட் ஆஃப் அரைவ்டு. ஸோ நம்ம எப்போ வந்து மலேசியாவுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணுங்க. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்போ நம்ம டிபார்ச்சர், இங்கேருந்து நம்ம எப்போ கிளம்புறோம், அங்கேருந்து மலேசியாவிலேருந்து எப்போ நம்ம டிபார்ச்சர் புறப்படுறோம் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத டிபார்ச்சர் ஆஃப் டேட் அப்படின்னு கேட்கும். அங்கேருந்து எப்போ கிளம்புறோமோ ரிட்டன் டேட்டை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ரிட்டன் எப்போ கிளம்ப போகிறோமோ அந்த ஃப்ளைட்டு டைமுக்கான டேட்டை கொடுக்கணும். ஏர், ஸோ நம்ம ஃப்ளைட்டில் போகிறனால நம்ம ஏர் சூஸ் பண்ணிக்கிட்டோம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி கேட்குது. ஸோ இந்தியா, ஐயா கரெக்ட். நம்ம இது வந்து லாஸ்ட் போர்ட் நம்மளோட எந்த கண்ட்ரிக்கு உங்களுக்கு கேட்குது. ஸோ அதை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹோட்டலில் தான் நம்ம தங்க போகிறோம். ஸோ ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்துருக்கலாம். யாராவது உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்க, ஸோ நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தங்க போகிறீங்க அப்படின்னா ஹவுஸ்ன்னு கொடுக்கலாம். அது வந்து இன்னொரு விஷயம், இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர் மாதிரி நம்ம கொடுக்கணும். அந்த இன்விடேஷன் லெட்டர் மாதிரி கொடுத்தா தான் அதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். தவிர நீங்களாம் டக்குன்னு ஏதாவது ரிலேட்டிவ் இருக்கீங்கன்னா போயிட முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஹோட்டல்லாம் கொடுத்தாச்சு, ஹோட்டலோட அட்ரஸ் கொடுத்தாச்சு. அண்ட் நம்ம ஹோட்டல் எங்கே இருக்குது, கேஎல்ல இருக்குது. ஸோ கோலாலம்பூரில் நம்ம தங்க போகிறோம். அதுக்கான அட்ரஸ் நம்ம எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுதான் திட்டிகிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஜோஹூர் ஸ்ட்ரீட். அதே மாதிரி போஸ்டல் கோடு கொடுக்கணும், சிட்டி நேம் கொடுக்கணும். சிட்டி நேம் கொடுத்து நம்ம வந்து ஓகே ஃபைனலி சப்மிட். அவ்வளோதான். ஹோட்டல் அட்ரஸ்ஸு இந்த மாதிரி அங்கே போய் தங்குறதுக்கான ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வெரி மேண்டேட்ரிங்க. இவ்வளவு தான்.
இப்போ நம்ம எல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். உடனே மெயில் வந்துடும். அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பர், ஒரு 6 டிஜிட் நம்பர் சம்திங், அது ஒரு ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி பின் நம்பர்னு வரும். ஸோ அதை நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நம்ம அந்த இதில் போயிட்டு சப்மிட் கொடுக்கணும். இன்னொரு மெயில் வரும். சரிங்களா? ஒரு சில இடத்துல வந்து இமிக்ரேஷனில் கேட்பாங்க, கேட்காம இருப்பாங்க. கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மெயில் தான் காமிக்கணுமே தவிர நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டோ அது மாதிரி எதுவுமே வச்சுக்கக்கூடாது. மெயிலில் வந்து நமக்கு ரிசீவ் ஆனது அப்படியே நம்ம காமிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஷீட்டு. நம்ம மெயிலெலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ காப்பியாக இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று வரும், அதை வச்சுக்கணும். ஸோ கைஸ், ஃபைனலி இந்த வீடியோ முடிய போகுது. இதுதான் மலேசியாவுக்கு போகிறதுக்கான ஆன் அரைவல் கார்டு, அதாவது MDSA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்டை ஃபில் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், இனிமேல் போகிறவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.